ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோனாஸ் கிச்சன். இன்றைக்கி இட்லிக்கு எப்படி அரிசி ஊற வைக்கலான்னு பார்க்கலாம். இது இட்லி அரிசி. இதுக்குன்னு தனியாக இட்லி அரிசின்னு விற்கிது பாருங்கள், அதுவாக பார்த்து வாங்கிட்டு இன்றைக்கி நான் 6 அழாக்கு சேர்த்துக்கிறேன். 6 அழாக்கு அரிசி அளந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இதை நல்லா களைஞ்சி இதோ 2 தடவை அலசியாச்சு, 3 தடவை கூட அலசியாச்சு. இப்போது நான் நல்ல சுத்தமான இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா அரைங்க. 1.25 அழாக்கு போட்டதுக்கே கிரைண்டர் ஃபுல்லாக வந்துருச்சு பாருங்கள் மாவு. இந்த மாதிரி பொறுமையாக தண்ணி தெளித்து நல்லா அரைங்க. 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும். நல்லா ஊறிடுச்சுன்னா உங்களுக்கு 15 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். என்ன இப்போ 15 நிமிஷம்தான் எனக்கு ஆட்டுறதுக்கு டைம் ஆச்சு. இப்போ பாருங்கள், நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். இது போல் இருக்கும்போது உளுந்தை நம்ம வழிச்சிடலாம். இப்போ இதில் ஒரு பந்து எடுத்து நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா அது மிதக்கும். அந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக மேகம் போல் இருக்கும் மாவு. இப்போது இதை வழிச்சிடலாங்க. நீங்கள் எந்த பாத்திரத்தில் கரைச்சி வைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்துலேயே நான் இப்போ தூக்கு எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த தூக்கு ஃபுல்லாக வந்துடும் புளிச்சு வந்துச்சுன்னா. அதனால் நான் அந்த தூக்குலேயே வழிச்சிக்கிறேன். நான் எப்பயும் கிரைண்டர் ஓடும் போதே வழிச்சிருவேன் கை பார்த்து. உங்களுக்கு பழக்கம் இருந்தால் இதே போல் நீங்களும் வழிச்சிக்கலாம், இல்லைன்னா நிறுத்திட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம். இது உளுந்து ஆட்டி முடிச்சாச்சுங்க. இப்போ நம்ம அடுத்தது ரைஸுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி கிரைண்டருக்கு ஒரு ரெஸ்ட் டைம் ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுடலாம். நான் ஆற விட்டுட்டேன். கிரைண்டர் நல்லா ஆறிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போது அரிசியை சேர்த்தாச்சு. இப்போ கிரைண்டர் ஆன் பண்ணிட்டேன். இப்போ அரிசி நல்லா அரைச்சிட்ருக்கு. இதுக்கும் நிறைய தண்ணி ஒட்டுக்கா சேர்க்காம நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெளித்து அரைச்சிக்கணும். அப்போ தான் பக்குவமாக வரும் மாவு. அரிசி ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கிற ஸ்டேஜில் நம்ம வழிக்கணும். ரொம்ப கொரகொரப்பாக எடுத்துட்டிங்கன்னா இட்லி பார்க்குறதுக்கு டெக்ஸ்சர் நல்லா இருக்காது உங்களுக்கு. அதே மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சிட்டிங்கனாலும்
அது ஒரு மாதிரி லிவர் மாதிரி ஈரல் மாதிரி இருக்கும். இட்லி பார்க்க ஹார்டாகிடும். ஸோ பாருங்கள், இப்போது என்னோடய அரிசியும் அரைச்சாச்சு. அரைச்சதுக்கப்புறம் உப்பு எவ்வளோ சேர்த்தி நீங்கள் எவ்வளோ போடுவீங்களோ அதுக்கு அளவு தப்போம். இதோ பாருங்கள், இந்த மாதிரி இட்லி நமக்கு அவுட்புட் கிடைக்கும். நான் எப்படி அதை தட்டில் துணி போட்டு ஊற்றுறதுன்னு இப்போ காட்டுறேன். இட்லி பானைக்குள்ளே ஒரு எலுமிச்சை பழத்தை போடுறேன். சட்னி ரெடியாக இருக்குது. இட்லி பானை கருக்காமல் இருக்கும். இது 12 மணி நேரம் புளிச்சதுக்கப்புறம் மாவு இப்படி இருக்குங்க, கண்ணு கண்ணாக வெண்ணெய் போல் இருக்குது பார்த்திங்களா. இந்த மாதிரி பக்குவமாக அரைச்சிட்டா அதுக்கப்புறம் இட்லி தட்டில் துணி போட்டு துணியை நல்லா நனைச்சி இந்த மாதிரி விரித்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி இட்லி தட்டில் ஒரு கரண்டி மாவு சேர்த்திக்கோங்க. இதுதான் பாரம்பரியமாக இட்லி சுடுற இட்லி பாத்திரம். இந்த மாதிரி துணி போட்டு சுட்டிங்கன்னா இந்த இட்லி பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். பந்து போல் மல்லிப்பூ மாதிரி டெக்ஸ்சரோட சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும். இட்லி பானையில் தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போது நான் இட்லி தட்டை வச்சிடுறேன், மூடிடலாங்க. இதுக்கப்புறம் அடுப்பு ஃபுல்லாக எரிய வேண்டாம். லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகுங்க தாராளமாக. எங்கள் வீட்டில் 15 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. இப்போ 15 நிமிஷம் கழித்து பார்த்தா இட்லி நல்லா வெந்திருக்கும். மேலே இந்த மாதிரி பளபளப்பாக இருக்கும், துணியில் ஒட்டாமல் வரும். மேலே கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு ஒரு தட்டு மேலே கவுத்து போட்டுட்டு இந்த மாதிரி எடுத்துருங்க. மேல் தட்டு எடுத்துட்டு மேலேயும் கொஞ்சம் போல் தண்ணியை தெளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் துணியை எப்படி ரிமூவ் பண்ணிங்கன்னா அருமையான பந்தா மல்லிப்பூ மாதிரி அருமையான பாரம்பரிய முறையில் அவிச்ச இட்லி தயார். இதுக்கு தொட்டுக்க நீங்கள் இட்லி பொடி, சாம்பார், சட்னி, பூண்டு சட்னி எது வேணாலும் வச்சுக்கலாங்க. எனக்கு பிடிச்சது தேங்காய் சட்னியும் சாம்பாரும் பூண்டு சட்னியும் நான் இன்றைக்கி அரைச்சிருக்கேன். பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். உண்மையிலேயே ரொம்ப ருசியாக இருக்குதுங்க. தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக ஒரு சாம்பார், சட்னி, பூண்டு சட்னி எல்லாமே ரெடி. எங்கள் வீட்டில் இன்றைக்கி இட்லி சுட்டு காமிச்சாச்சு. தேங்க்யூ.